Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராகி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 44. செஸ் போட்டி தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ட்ரேசி உள்ளுக்குள் இன்னும் நடுங்கியபடியே இருந்தாள். ரஷ்ய சாம்பியனான போரிஸ் கூட்டத்தினரை பார்த்து அகம்பாவமாக சிரித்தார். ஒரு கப்பல் ஊழியரிடம், "தபா, எனக்கு உயர்தரமான பிராந்தி கொண்டு வந்து வை" என்று அட்டகாசமாக கட்டளையிட்டார். யாருக்கும் பட்சதாபம் இல்லாதபடி நான் ஒரு ஏற்பாடு செய்திருக்கேன் என்று ஜெஃப் 2 சாம்பியன்களிடம் சொல்லியிருந்தான். இங்கே மிஸ்டர் போரிஸ் வெள்ளைக்காய்களுடன் முதல் ஆடத் தொடங்கட்டும். அடுத்த அறையில் மிஸ்டர் பீட்டருடன் ட்ரேசி வெள்ளைக்காய்களுடன் ஆட்டத்தை தொடங்குவாள் என்று அவன் சொன்னதை 2 சாம்பியன்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். கூட்டத்தினர் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு பார்த்தனர். போரிஸ் கம்பீரமாக இருக்கையில் அமர்ந்து தன்னுடைய வெள்ளை ராணியின் எதிரில் இருந்த சிப்பாயை 2 கட்டங்களுக்கு முன் நகர்த்தினார். ஏளனமாக ட்ரேசியை பார்த்தார். இந்த பெண்ணை வெறுமே தோற்கடித்த பத்தாது, அடிக்கிற அடியில் தலை தூக்க முடியாமல் பண்ண வேண்டும் என்று மனத்துக்குள் கருவிக்கொண்டு ட்ரேசியை ஏறிட்டு நோக்கினார். அவள் செஸ் போர்டை ஒரு முறை கூர்ந்து பார்த்தாள். எழுந்து கொண்டாள். எந்த காயையும் நகர்த்தாமல் அடுத்த அறைக்கு நகர்ந்தாள். அங்கே பீட்டர் அவளுக்காக காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். எதிரில் அமர்ந்தாள் ட்ரேசி. "என்னம்மா கண்ணு, போரிஸை தோற்கடிச்சிட்டியா?" என்று கேட்டுவிட்டு பெரிதாக சிரித்தார். "முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன் மிஸ்டர் பீட்டர்" என்று அமைதியாக சொன்னாள் ட்ரேசி. பிறகு முன்னே குனிந்து தன் வெள்ளை ராணியின் எதிரில் இருந்த சிப்பாயை 2 கட்டங்கள் முன் நகர்த்தினாள். முன் அறையில் போரிஸ் எப்படி நகர்த்தினாரோ அதே போல. பீட்டர் அவளை நிமிர்ந்து பார்த்து புன்னகை செய்தார். இன்னும் 1 மணி நேரத்தில் மசாஜ் செய்யும் இடத்திற்கு வருவதற்கு அவர் அப்பாயின்மெண்ட் செய்து வைத்திருந்தார். இந்த பெண்ணை சட்டுப்புட்டென்று வீழ்த்திவிட்டு இன்னும் முன்னதாக கூட அங்கே போய்விடலாம் என்று நினைத்து கொண்டார். முன்புறம் குறிந்தவர் தன் எதிரில் இருந்த சிப்பாயை 2 கட்டங்களுக்கு முன் நகர்த்தினார். 2 சிப்பாய்களும் எதிரும் புதிருமாக கட்டங்களில் இருந்தன. ட்ரேசி ஒரு நிமிடம் செஸ் போர்டை கவனித்து பார்த்த பின் எழுந்து கொண்டார். போரிஸுடன் விளையாடும் முதல் அறைக்கு திரும்பினார். போரிஸின் எதிரில் அமர்ந்தவள் தன் கருப்பு ராணியின் எதிரில் இருந்த சிப்பாயை 2 கட்டங்கள் நகர்த்தினாள். அடுத்த அறையில் பீட்டர் எப்படி நகர்த்தினாரோ அதே போல். கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு மூலையில் ஜெஃப் உட்கார்ந்திருந்தான். அவளுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி கரெக்ட் என்று அவன் மிக லேசாய் தலையாட்டுவது தெரிந்தது. போரிஸ் சிறிதும் தயங்காமல் தன் ராணியின் இடது பக்க பிஷப்பின் எதிரில் இருந்த சிப்பாயை 2 கட்டங்கள் முன் நகர்த்தினார். அதை நன்கு பார்த்து கொண்ட பின் ட்ரேசி எழுந்து கொண்டாள். பீட்டர் அறைக்கு சென்றவள் அதே போல தன் பிஷப்பின் எதிரில் இருந்த சிப்பாயை 2 கட்டங்கள் நகர்த்தினார். பீட்டர் தன் ராஜாவின் சிப்பாயை தன் ராணியின் சிப்பாய்க்கு உறுதுணையாக நகர்த்தினார், தனது பக்கத்தை பலப்படுத்த. ட்ரேசி எழுந்து போரிஸின் அறைக்கு திரும்பினால் பீட்டர் நகர்த்திய மாதிரியே தன் காயை முன் நகர்த்தினாள். போரிஸ் அவளை ஆச்சரியத்துடன் நோக்கினார். "ஓ, இவ்வளொன்றும் கற்றுக்குட்டி அல்ல. சரி, இப்போது என்ன செய்கிறேன் பார்க்கலாம்" என்று எண்ணியவாறு ராணி பக்கம் உள்ள குதிரையை பிஷப்பின் 3வது கட்டத்துக்கு நகர்த்தினார். அதை ஆழ்ந்த கவனத்துடன் பார்த்துவிட்டு எழுந்து கொண்டாள் ட்ரேசி. பீட்டரின் அறைக்கு திரும்பியவள் போரிஸ் எப்படி நகர்த்தினாரோ அதே போல தன் காயை நகர்த்தினாள். பீட்டர் ராணியின் பிஷப்புக்கு எதிரிலிருந்த சிப்பாயை 2 கட்டங்களுக்கு நகர்த்தினார். ட்ரேசி எழுந்து போரிஸின் அறைக்கு திரும்பி பீட்டர் செய்தபடி தன் காயை நகர்த்தினாள். 2 சாம்பியன்களுக்குமே மிகுந்த ஆச்சரியம். தங்களை எதிர்த்து விளையாடுவது ஒரு சாதாரண பெண்ணல்ல, செஸ் விளையாட்டில் தேர்ச்சி பெற்ற ஒரு மகா கெட்டுக்காரி என்று உணரத் தொடங்கினார்கள். எவ்வளவு சாமர்த்தியமாக விளையாடினாலும் இந்த பெண் மடக்குகிறாளே என்று இருவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் ட்ரேசி செய்தது என்ன? ஒவ்வொரு முறையும் போரிஸ் எப்படி காயை நகர்த்துகிறாரோ அதையே பீட்டரிடம் வந்து நகர்த்தினாள். அதே போல பீட்டர் எப்படி நகர்த்தினாரோ அதையே போரிஸிடம் சென்று நகர்த்தினாள். 2 பேரும் வெவ்வேறு அறையில் இருந்ததால் உண்மையில் அசல் சாம்பியன்களான தாங்கள் இருவரும் தான் ஒருவரை எதிர்த்து விளையாடி கொண்டிருக்கிறோம் என்பதை அறியவே இல்லை. ஆட்டம் பாதி கட்டத்தை தாண்டிய போது 2 சாம்பியன்களுமே தங்கள் அலட்சியத்தை கைவிட்டார்கள். உற்சாராக தொடங்கினார்கள். தங்கள் பெயரை காப்பாற்றிக் கொண்டாக வேண்டுமே என்ற கவலை அவர்களை பிடித்துக் கொண்டது. ஒவ்வொரு காயையும் நகர்த்து முன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார்கள். குபுகுபு என்ற ஆத்திரத்துடன் சிகரெட் பிடித்தார்கள். அமைதியாக இருந்தவள் ட்ரேசிதான். ஆட்டம் ஆரம்பித்து 4 மணி நேரம் ஆயிற்று. ட்ரேசி உற்சாகமாக இருந்தால் 2 அறைகளிலும் நிரம்பியிருந்த பார்வையாளர்களில் யாரும் இம்மி கூட நகரவில்லை. ஒவ்வொரு செஸ் கிராண்ட் மாஸ்டர்களும் மற்ற கிராண்ட் மாஸ்டர்கள் ஆடிய ஆட்டங்களை மறக்காமல் நினைவு வைத்திருப்பது வழக்கம். யார் எப்படி ஆடுவார்கள் என்பது அவர்களுக்கு அத்துப்படி. இந்த ஆட்டம் முன்னேற இது போரிஸ் ஆடுகிற முறை என்று பீட்டருக்கு தெரிந்தது. பீட்டர் ஆடுகிற முறை என்று போரிஸுக்கு தெரிந்தது. சிறுக்கி கெடுத்தாளே இவள் பீட்டரின் சிஷ்யை, அவன் இவளுக்கு பயிற்சி தந்திருக்கிறான் என்று போரிஸ் நினைத்து கொண்டார். சிறுக்கி கெடுத்தாளே இவள் போரிஸின் சிஷ்யை, அவன் இவளுக்கு பயிற்சி தந்திருக்கிறான் என்று பீட்டர் எண்ணிக்கொண்டார். என்ன பாடுபட்டு ஆடினாலும் ட்ரேசியை தோற்கடிக்க முடியும் என்று தோன்றவில்லை. ஆட்டம் ஆரம்பித்து 6 மணி நேரம் ஆகிவிட்டது. விடிகாலை மணி 4.
இருவருக்கும் சம அளவாக படைபலம் குறைந்திருந்தது. வெற்றி பெறுவதற்கான வழி இரண்டு புறமும் இனி ஏதும் இல்லை. நகர்த்திய காய்களையே நகர்த்தி நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னும் சிறிது நேரத்தில் கப்பல் துறைமுகத்தை அடையப் போகிறது. விளையாடிக்கொண்டே இருக்க அவகாசம் இல்லை. போரிஸ் வெகு நேரத்துக்கு செஸ் போர்டை கவனித்தார். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டு ஆட்டத்தை இத்துடன் நிறுத்திக் கொள்ளலாம் என்றார். அதாவது தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் என்று பொருள். கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சரி சார் என்றாள் ட்ரேசி. கூட்டம் ஆரவாரம் செய்தது. ட்ரேசி அடுத்த அறைக்கு சென்றாள். இருக்கையில் உட்காரப்போன போது பீட்டர் ஆட்டத்தை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்றார். அதாவது தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் என்று பொருள். இங்கேயும் கூட்டத்தினிடமிருந்து பெருத்த ஆரவாரம். நடந்ததை யாராலும் நம்ப முடியவில்லை. எங்கிருந்தோ வந்த ஊர் பேர் தெரியாத பெண் உலக புகழ்பெற்ற 2 சாம்பியன்களுடன் விளையாடி காய்களை நகர்த்த முடியாதபடி கட்டி போட்டு விட்டாள். ட்ரேசியின் பக்கத்தில் வந்து நின்றான் ஜெஃப். வா போலாம், நாம் 2 பேருமே விருந்து சாப்பிட வேண்டும் என்றான். ட்ரேசி அவனுடன் கிளம்பினாள். போரிஸ், பீட்டர் 2 பேரும் எழுந்திருக்கவில்லை. தங்கள் பலகைகளை விரித்து பார்த்தவாறு நாற்காலியில் விழுந்து கிடந்தார்கள். மேல் தளத்தில் இருந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரேசியும் ஜெஃப்பும் உணவு அருந்தி கொண்டிருந்தார்கள். ட்ரேசி, நீ ரொம்ப அழகாக இருக்க என்று கூறி சிரித்தான் ஜெஃப். போரிஸின் முகத்தை பார்த்தியா? எந்த நிமிடத்தில் மாரடைப்பு வர மாதிரி இருந்தது ஆசாமி. எனக்கு தான் மாரடைப்பு வரும் போல இருந்தது என்றாள் ட்ரேசி. சரி, பந்தய பணம் எவ்வளோ கிடைச்சது நமக்கு? $2,00,000 மேலே. காலையில் சவுத்தாம்ப்டன் துறைமுகத்தில் கப்பல் நிற்கிற போது கஜானா அதிகாரிகளிடம் பணத்தை வாங்கிக்கொள்ளலாம். டைனிங் அறையில் காலை சுற்றுண்டியின் போது உன்னை சந்திக்கிறேன். என்ன? ஓ என்றாள் ட்ரேசி. அப்போ உன் அறையில் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன் வா. இல்லை, எனக்கு தூக்கம் வரல, மனம் ஒரே பரபரப்பாக இருக்கிறது, நீங்கள் போங்க. ஆமாம்மா, நீ இப்போ ஒரு செஸ் சாம்பியன் ஆச்ச என்று ஜெஃப் குறிந்து அவள் கன்னத்தில் மெல்ல முத்தமிட்டான். குட் நைட் ட்ரேசி. குட் நைட் ஜெஃப். அவன் போவதை பார்த்தபடி சிறிது நேரம் நின்றிருந்தாள் ட்ரேசி. தூக்கமா? எப்படி தூக்கம் வரும்? வாழ்க்கையிலே பிரமாதமான இரவு அது. அந்த ரஷ்யனும் சரி, அந்த ருமேனியனும் சரி, ரொம்ப தன்னம்பிக்கையாக, ரொம்ப அகம்பாவமாக இருந்தார்கள். அவர்களை தோற்கடித்தது எவ்வளோ பெரிய விஷயம். என்னை நம்பு என்றான் ஜெஃப். நம்பினால் பலன் கிடைத்தது. ஆனால் அவன் ஒரு மோசடி கலைஞன் என்பதை அவள் மறக்கவில்லை. மூளையுள்ளவன், கலகலப்பாக பேசி இனிமையாக பழகிறான். ஆனால் அவனிடம் மனசை பறியொடுக்க முடியாது. ஜெஃப் தன் அறையை நோக்கி செல்கையில் ஒரு கப்பல் அதிகாரி எதிர்பட்டான். செஸ் போட்டி ரொம்ப நன்றாக நடந்தது மிஸ்டர் ஜெஃப் என்றார் அவர். இந்த போட்டி பற்றி வயர்லெஸ் செய்தி அனுப்பிவிட்டோம். சவுத்தாம்ப்டன் துறைமுகத்தில் உங்கள் 2 பேரையும் போட பேட்டிக்கான பத்திரிகைக்காரருக்கு காத்திருப்பாங்க. நீங்கள் ட்ரேசின் மேனேஜரா? இல்லை, சும்மா கப்பலில் ஏற்பட்ட பழக்கம்தான் என்றான் ஜெஃப். அவன் மூளை கிடுகிடு என்று யோசனை செய்தது. தனக்கும் ட்ரேசிக்கும் சிநேகிதம் உண்டு என்று வெளியே தெரிய வந்தால் எல்லாமே வம்பு. செட்டப் என்று தெரிந்து விசாரணை கூட நடத்துவார்கள். யாருக்கும் இந்த சந்தேகம் ஏற்படுவதற்கு முன் கஜானா அதிகாரியிடம் வந்து பணத்தை வாங்கி கொண்டு விட வேண்டும். ட்ரேசிக்கு ஒரு சீட்டு எழுதினான். பணத்தை பெற்றுக்கொண்டு விட்டேன். செவாய் ஹோட்டலில் காலை சிற்றுண்டியில் சந்திப்போம். நீ ஒரு பிரமாதமான பெண். சீட்டை உரையில் போட்டு ஒட்டி ஒரு வேலைக்கார பையனிடம் கொடுத்தால், காலையில் முதல் வேலையாக அதை மிஸ் ட்ரேசியிடம் கொடுத்துரு என்றான். சரி சார் என்று பையன் நகர்ந்ததும் கஜானா அதிகாரியிடம் சென்றான் ஜெஃப். பந்தய பணம் $2,00,000 பெற்றுக்கொள்வதற்காக. தொடரும்.